காணப்படுகிறது. சொல்லண்டு பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட 10 சொற்கள் இந்த சூறாவிலே காணப்படுகின்றன. ஒரு வரியில் இடம்பெறுகின்றதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 42 எழுத்துகள். இப்போ நாங்கள் ஒரு சூறா கௌசரை ஓடுறதுனாலே கிட்டத்தட்ட 400க்கு மேலே நன்மை சம்பாதிக்கலாம். இப்போ அல்லாஹு தாலா எவ்வளோ நன்மைகளை கொடுக்குறான்னு பாருங்க. அப்போ இந்த ஒரு சூறாவில் எங்களுக்கு 400க்கு மேலே நன்மை இருக்கலாம். கிட்டத்தட்ட 42 எழுத்துகள் இருக்குது. இது மக்கியா வகை சார்ந்த சூறாவாக இருக்கிறது. மக்கியா மதனியா சம்பந்தப்பட்ட விளக்கங்களை பல தடவைகள் இந்த இடத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தாலா முதலாவது வசனத்தில் சொல்கிறான், இன்னா அஅதைனாக்கல் கௌசர். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் எனும் தடாகத்தை தந்துள்ளோம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த கௌசர் என்ற இந்த சொல்லை பொறுத்தவரையில் இதுக்கு அதிக நலவு என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதே போன்று இந்த கௌசர் நாங்கள் மறுமையில் சொல்லுகின்ற அந்த கௌசர் என்ற கருத்தும் இருக்குது. கௌசர் சம்பந்தமாக பின்னால் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அப்போ அல்லாஹு தாலா இந்த இடத்துல இன்னா அஅதைனாக்க, இன்னா என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள், அஅதைனாக்க உங்களுக்கு தந்துள்ளோம், அல் கௌசர் இந்த கௌசரை உங்களுக்கு தந்துள்ளோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ இந்த இடத்தில் அல்லாஹு தாலா கொடுப்பது அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் பன்மை வடிவத்திலே பயன்படுத்துகிறான். அப்போ அல்லாஹ் என்பது ஒருவன். அப்போ அல்லாஹு தாலா இங்கு பன்மையில் பயன்படுத்துகிறான் என்றிருந்தால் இது சாதாரணமாக நாம் மொழி நடைகளிலும் காணலாம். நாங்கள் ஒருத்தர் செஞ்ச ஒரு உதவியாக இருந்தாலும் சொல்லி காட்டுகின்ற பொழுது நாங்கள் என்று பன்மையில் சொல்லக்கூடிய ஒரு பிரயோகம் இருக்கிறது. அடுத்தது அப்படி சொல்லுகின்ற பொழுது சொல்லப்படுகிறவருக்கு ஒரு பன்மையில் சொல்லி காட்டுகின்ற பொழுது அது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இங்கு கொடுத்தது அல்லாஹ் தான், அல்லாஹ் ஒருவன் தான். ஆனால் அல்லாஹு தாலா இப்படி அல் குர்ஆனில் பன்மை வடிவில் பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனை இறக்கின செய்தியை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் தனியே செய்த சில செய்திகளை, அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்த பல அருள்களை சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹு தாலா நாங்கள் என்று அல்லாஹு தாலா பன்மை வடிவத்தில் சொல்லி இருப்பதை நாம் குர்ஆனில் நிறைய இடங்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் நாம் இங்கும் அந்த அடிப்படையில் அஅதைனா என்ற பன்மை வடிவத்தில் காணுகிறோம். அடுத்ததாக இந்த இடத்துல கௌசர் என்றதை நாங்கள் பார்க்குற நேரம், கௌசர் என்று வார நேரம் அடிப்படையில் கௌசர் என்று 2 இருக்குது. மர்மையில் சுவர்க்கத்தில் கௌசர் என்று ஒரு ஆறு இருக்குது. சுவர்க்கத்தில் கௌசர் என்று ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆறிலிருந்து தங்க பீலிகள் போன்ற பீலிகளால் நீர் பாய்ச்சப்பட்டு அந்த மறுமையினுடைய விசாரணையுடைய சந்தர்ப்பத்திலே இருக்கின்ற ஒரு தடாகத்துக்கு நாங்கள் ஹவுல் என்று சொல்லுவோம். பள்ளிவாசல்களில் ஹவுலுகளுக்கு சொல்கிறோமே. அப்போ தடாகம் என்ற ஹவுலுல் கௌசர் என்ற அந்த தடாகம், அந்த தடாகத்துக்கு சுவர்க்கத்தில் இருக்கிற அந்த கௌசர் என்ற ஆறினூடாக நீர் பாய்ச்சப்பட்டு அதில் அந்த சுவர்க்கத்தில் இருந்து பெறப்பட்ட அந்த நீர் தான் அந்த ஹவுலுல் கௌசரிலே அமைய போகிறது. எனவே இந்த ஹவுலுல் கௌசரை பொறுத்தவரையில் இந்த ஹவுலுல் கௌசரை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நிறைய வர்ணித்திருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி கௌசரை வர்ணிக்கின்ற பொழுது சொன்னார்கள், அதனுடைய நீளம் அகலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், ஒரு மாத காலம் பயணம் செய்கின்ற அளவு தூரம் அதனுடைய அகலம், அதனுடைய நீளம். ஒரு மாதம் ஒரு பயணத்தை மேற்கொள்கிற நேரம் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நபிகளார் அன்றைய காலத்தினுடைய பயண அளவை வைத்து சொல்லுகிறார்கள். அப்போ அவ்வளவு ஒரு மாதம் பயணித்த எவ்வளவு தூரம் போயிலும் அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு அதனுடைய அகலம் இருக்கும், அதே போன்று நீளமும் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு விஷாலமான ஒரு தடாகம்தான் இந்த ஹவுலுல் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய தடாகம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய நிறத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற அந்த நீருடைய நிறம் பாலை விட வெண்மையானதாக இருக்கும் என்று சொன்னார்கள்.
அதில் இருக்கின்ற அந்த ஹவுலுல் கௌசருடைய நீருடைய சுவை தேனை விட இனிமையானது என்று சொன்னார்கள். அந்த கௌசரிலே நிறைய பாத்திரங்கள் இருக்கும், அந்த தடாகத்திலே நிறைய பாத்திரங்கள் இருக்கும், அது நட்சத்திரங்கள் போல் மின்னிக்கொண்டிருக்கும், அதிகமாக இருக்கும் என்ற அந்த செய்திகளையும் நாம் ஹதீஸ்களிலே காணலாம். இந்த ஹவுலுல் கௌசரில் இருக்கிற இந்த நீருடைய விசேஷம் என்னென்னா, அதில் ஒருக்க தண்ணி குடித்தா அதுக்கு பிறகு தாகமே வராது. அப்போ அன்றைய மறுமையுடைய நாள் எவ்வளவு அகோரமான நாள், சூரியன் மிகவும் அண்மையிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள், அதே நேரம் மக்களெல்லாம் கடுமையாக வியர்வையில் மூழ்கின்ற அளவுக்கு அன்றைய நாள் மிக கடினமானதாக கொடுமையானதாக இருக்கும். எங்களுக்கே சாதாரணமாக ஒரு நாளைக்கு சும்மா வெயில் கூடினாலே நிறைய தண்ணி கேட்குது, குடிக்க குடிக்க போதாமல் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு சூரியன் நெருக்கமாக இருக்கின்ற அந்த நாளில் இந்த ஹவுலுல் கௌசரில் யாருக்காவது தண்ணி குடிக்க கிடைச்சா அதுக்கு பிறகு அவருக்கு தாகமே வராது. அன்றைய மறுமையினுடைய நாள் மிகவும் விசாலமான நாள். கிட்டத்தட்ட 1000 வருடங்களின் அளவுக்கு அந்த அளவுக்கு நீளமான ஒரு நாள் தான் அந்த விசாரணையுடைய நாளாக இருக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் நம்முடைய தாகத்தை அடக்கிக் கொள்வதற்கு இந்த ஹவுலுல் கௌசரில் நீர் கிடைக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எனவே இந்த ஹவுலுல் கௌசர் சம்பந்தப்பட்ட சில ஹதீஸ்கள் இருக்கு, அதை நாம் பின்னால் பார்ப்போம். அப்போ அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். சல்லி என்றால் நீங்கள் தொழுங்கள். அப்போ அல்லாஹு தாலா ஆரம்ப வசனத்தில் அல்லாஹு தாலா நபிக்கு கொடுத்த ஒரு செய்தியை, ஒரு அருளை சொல்லி காட்டிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் உங்களோட ரப்புக்காக தொழுது உங்களுடைய ரப்புக்காக அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹு தாலா 2 விதமான வணக்கங்களை சொல்கிறான். ஒன்று மனிதனுடைய உடல் சார்ந்த ஒரு வணக்கம், அவன் அல்லாஹுக்காக தொழுதல் என்பது அவனுடைய உடலினால் நிறைவேற்றக்கூடியது. இன்னொரு வணக்கம் அவனுடைய பொருள் சார்ந்து அவன் நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கம், அவனுடைய சொத்துக்களை அவன் அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்வது, அல்லாஹுடைய பாதையில் செலவழித்தல் என்ற அந்த பகுதி. அப்போ அல்லாஹு தாலா இந்த இடத்தில் 2 விஷயங்களை சொல்கிறான், உங்களுடைய ரப்புக்காக தொழுதல், உங்களுடைய ரப்புக்காக அறுத்து பலியிடுதல். எனவே இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற வணக்க வழிபாடுகளில் ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான ஒரு இபாதத்து தான் அறுத்து பலியிடுதல் என்ற ஒரு இபாதத்து இருக்கிறது. அறுத்து பலியிட்டு நாம் மக்களுக்கு அதனை தர்மம் செய்வது, உல்ஹியா என்ற வணக்கமாக இருக்கலாம், அல்லது அக்கீகா போன்றதுகளாக இருக்கலாம். இப்படி பல செய்திகளில் அறுத்து பலியிடுதல் என்ற அந்த பகுதியை இஸ்லாம் நமக்கு மார்க்கமாக்கி இருக்கிறது. அது உன்னதமான வணக்கங்களில் ஒன்றாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. எனவே அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் இந்த 2 செய்திகளையும் சொல்கிறான். அடிப்படையில் இன்ஹர் என்ற அந்த வார்த்தையை பொறுத்தவரையில் அடிப்படையில் ஒட்டகங்களை அறுப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும், பொதுவாக இந்த இடத்தில் பொதுவான அடிப்படையில் தான் கருத்து நாடப்பட்டிருக்கிறது. எந்த பிராணிகளை அறுப்பதற்கும் இந்த கருத்தை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் இந்த 2 வணக்கங்களையும் சொல்கிறான். அதனோடு சேர்த்து நாம் இன்னொரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா வணக்கம் என்று வார நேரம் அது அல்லாஹுக்காகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸையும் இந்த இடத்துல சொல்கிறான். நீங்கள் தொழுகிறதாக இருக்கலும், நீங்கள் அறுத்து பலியிடுறதாக இருக்கலும், அது அல்லாஹுக்காக அமைய வேண்டும். உங்களுடைய ரப்புக்காக தொழுது, உங்களுடைய ரப்புக்காக வேண்டி நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று இந்த இடத்திலே அல்லாஹு தாலா நமக்கு இஹ்லாஸையும் இந்த இடத்திலே சொல்கிறான். அப்போ நம்முடைய வணக்க வழிபாடுகள் என்று வார நேரம் அது அல்லாஹுக்காக வேண்டி இடம்பெற வேண்டும் என்ற அந்த பகுதியையும் நாம் இந்த வசனத்தினூடாக நாம் படித்து கொள்ளலாம். அதே போன்றுதான் இந்த 2 செய்திகளும் சில அறிஞர்களுடைய கருத்தின்படிக்கு ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த நாள், அந்த ஈதுல் அல்ஹா இங்கே சூசகமாக அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற அந்த செய்தியையும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படியாக இருந்தால் ஒரே நாளில் நாம் தொழுது அந்த இடத்திலே அறுத்து பலியிடுகின்றால் அந்த நாளிலே அறுத்து பலியிடுகின்ற அந்த வணக்கம்
அந்த பெருநாளுடைய தினத்திலே நடைபெறுகிறது. எப்படியோ பொதுவாக இந்த வசனம் அல்லாஹு தாலா இந்த 2 முக்கியமான வணக்கங்களை பற்றி இந்த இடத்திலே பேசுகிறான். அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்ப அல்லாஹு தாலா இந்த இடத்துல யாரோ ஒரு பகைவனை பற்றி பேசுகிறான். அப்ப உங்களுடைய பகைவன் தான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அபுத்தர் என்று சொல்றது நலவுகளை இழந்தவர், சந்ததிகளை இழந்தவர் என்ற அந்த அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த அபுத்தர் என்ற அந்த வார்த்தையாக காணப்படுகிறது. அப்ப அல்லாஹு தாலா இந்த இடத்திலே இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர் என்று சொல்கிறான். அப்ப இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அப்ப அல்லாஹு தாலா யாரு பகைவன், யாரு சந்ததியற்றவன் என்று அல்லாஹ் யாரை சொல்லுகிறான் என்று கேட்டால், அதுக்கு நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆசிபுனு வாயில் என்று சொல்லப்படக்கூடியவன், அன்றைக்கு குறைஷிகளின் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்ட ஆசிபுனு வாயில் என்று சொல்லப்படக்கூடியவன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்து விட்டு வருகிறான். அப்போ வருகிற நேரம் அவனிடத்தில் கேட்கப்படுகிறது, நீங்கள் யாரிடத்திலே பேசிவிட்டு வருகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட நேரம், சந்ததியற்றவனிடத்தில் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்படியாக இருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்துல்லா என்ற மகன் மரணித்திருந்த சந்தர்ப்பத்தில் அந்த கட்டத்திலே வைத்துத்தான் அந்த காலப்பிரிவிலே வைத்துத்தான் இவன் பேசிவிட்டு வருகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் வாரிசுகள் ஒருத்தரும் இல்லை என்பதை வைத்து நபிகளாருடைய அந்த வாரிசு பகுதியை குறை கூறிய அமைப்பிலே இப்படி பேசுகிறான். இந்த பின்னணியை வைத்துத்தான் இந்த சூரா இறங்குகிறது. இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர் என்று, உங்களுடைய பகைவன் எவனோ அவன் தான் சந்ததியற்றவன் என்று அவன் தான் ஆடப்படுகிறான். சில அறிஞர்களுடைய கருத்தின்படிக்கு கஅப் இப்னு அஷ்ரஃபுடைய விஷயத்தில் இறங்கினதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பரவலாக நிறைய தஃப்சீருடைய அறிஞர்கள் இந்த ஆசிபுனு வாயில் என்று சொல்லப்படக்கூடியவருடைய விஷயத்தில் இறங்கினதாகத்தான் சொல்கிறார்கள். இந்த ஆசிபுனு வாயில் என்று சொல்லப்படக்கூடியவன் பொறுத்தவரையில் இவர் யார் என்று கேட்டால், நாங்கள் பிரபலமாக அறிந்த ஒரு சஹாபிதான் அப்துல்லாஹிபுனு அம்ரிபுனுல் ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி. அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, அவரும் மிக முக்கியமான ஒரு சஹாபி. அவருடைய தந்தையும் அம்ரிபுனு ஆஸ் என்று சொல்லப்படக்கூடியவர், அவரும் ஒரு சஹாபி. அவரோட வாப்பதான் இந்த ஆசிபுனு வாயில் என்று சொல்லப்படக்கூடியவர். இந்த சூரா இறங்கின சூழ்நிலையை பொறுத்தவரையில் ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தலையை அப்படியே சற்று தாழ்த்தி விட்டு அப்படியே சிரித்து கொண்டு தலையை உயர்த்தினார்கள். அப்படியே சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, அப்படியே தலையை பணிச்சிட்டு அப்படியே சிரிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் தலை உயர்த்தினாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் சிரிக்கிறீங்க என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டபொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இப்போது ஒரு சூரா இறங்கியது என்று நபிகளார் அந்த சூரா கௌசரை ஓதி காட்டுறாங்க. இப்போதான் எனக்கு இந்த சூரா இறங்கினது என்று ரசூலுல்லாஹ் அந்த சூறாவை ஓதி காட்டிட்டு நபிகளார் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், கௌசர் என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்களுடைய வலமையில் உள்ளது பெரும்பாலும் இப்படி ரசூலுல்லாஹ் கேட்குற நேரம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் தான் அதை பற்றி தெரியும் என்று சொல்வார்கள். அப்படி சொல்கிறார்கள். அப்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அல்லாஹு தாலா எனக்கு மறுமையில் வாக்களித்துள்ள ஒரு ஆறு, அதிலே நிறைய நலவுகள் உண்டு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது.
எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒன்றரை உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு தருணத்திலே வைத்துத்தான் இந்த சூரா இறங்கி இருக்கிறது. இந்த சூறாவோடு தொடர்பு படுத்தி நாம் சில செய்திகளை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக நான் உங்களுக்கு காத்திருப்பேன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நான் உங்களுக்காக காத்திருப்பேன், உங்களுக்கு நான் சாட்சியுமாவேன், என்னை சந்திக்க உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள இடம் கௌசரனும் தடாமாகும். நீங்கள் மறுமையில் என்னைய சந்திக்க போகிறதுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள, என்னைய மறுமையில் வந்து சந்திக்க போகிற இடம் இந்த கௌசர் என்ற அந்த தடாகம் உள்ள இடம். நான் இங்கிருந்தே மறுமையில் எனக்கு பரிசளிக்கப்பட்டுள்ள அந்த தடாகத்தை காணுகிறேன். அப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தடாகம் காட்சிப்படுத்தப்பட்டு காட்டப்பட்டது. நிச்சயமாக என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பவர்களாக ஆகிவிடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. ஆனால் உலகத்துக்காக நீங்கள் ஒருவரோடொருவர் போட்டியிட்டு மோதிக்கொள்வீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நாங்கள் இந்த ஹதீஸில் பார்க்குற பகுதி என்னென்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையில் நீங்கள் என்னை சந்திக்க போகிற இடம், சந்திக்கிறதுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற இடம் அந்த கௌசர் என்ற தடாகம். அப்போ அல்லாஹு தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும், அந்த தருணத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக. அப்போ இன்னொரு ஹதீஸ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு முன்பே கௌசர் தடாகத்துக்கு சென்று நீர் புகட்ட காத்து கொண்டிருப்பேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையினால் தான் அவருடைய உம்மத்துக்காக அந்த தடாகத்திலே இருந்து நீர் கொடுக்க போகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நேரத்துடனே போய் நான் அங்கு முதலாவது பெய்து நான் காத்து கொண்டிருப்பேன். யாருக்கு என்னிடம் வர முடிகிறதோ அவர் அந்த தடாகத்தின் நீரை அருந்துவார். அதை அருந்துபவருக்கு இனி ஒருபோதும் தாகமே ஏற்பட மாட்டாது. இந்நிலையில் சிலர் என்னிடத்திலே வருவார்கள், நான் அவர்களை அறிந்து கொள்வேன், அப்படியாக இருந்தால் அவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்று சில அடையாளங்களை வைத்து நபிகளார் அறிந்து கொள்வார்கள். இவர்களெல்லாம் முஸ்லீம்களாக வாழ்ந்தவர்கள் அல்லது என்னுடைய உம்மத்துக்குரியவர்கள் என்று நான் அடையாளப்படுத்திக் கொள்வேன். ஆனாலும் பிறகு எனக்கும் அவர்களுக்கும் இடையே தடுப்பு ஏற்படுத்தப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நான் ஏண்ட உம்மத்தன் அடையாளப்படுத்தினதுக்கு புறம் சிலருக்கு என்னட்ட வாரத்துக்கு இயலாம எனக்கும் அவங்களுக்கும் இடையில தடுப்பு ஏற்படுத்தப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தடுப்பு விடப்படுகின்ற பொழுது சொல்லுவார்கள், அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், அவர்களும் என்னை சேர்ந்தவர்களே என்று நான் அந்த சந்தர்ப்பத்திலே கூறுவேன். அதற்கு என்ன பதில் சொல்லப்படும் என்றால், உங்களுக்கு பின்னால் இவர்கள் புதிதாக உருவாக்கியதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கின அந்த சிந்தனைகள் அல்லது பிழையான கோட்பாடுகள் இப்படி உங்களுக்கு பின்னர் உருவாக்கப்பட்டது, இவர்கள் செய்த இந்த காரியத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று எனக்கு சொல்லப்படும். அப்போ இதுக்குத்தான் இவங்களுக்கு தடுப்பு ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ எனக்கு பின்னால் என்னுடைய மரணத்துக்கு பின்னர் மார்க்கத்துடைய விடயத்தில் பிழை செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த செய்தியை நபிகளார் அறிந்ததற்கு பின்னர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உடனே நான் எனக்கு பின்னால் தம் மார்க்கத்தை மாற்றிவிட்டவர்களை இறைவன் தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக, அவர்களை இறைவன் தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக என்று நான் 2 முறை கூறுவேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. நாங்கள் கடைசி வரைக்கும் நாம் இந்த தூய்மையான மார்க்கத்தை சரியான முறையிலே பின்பற்றி எது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக, எது உண்மையான அக்கீதாவாக கோட்பாடாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் நாம் சரியாக மார்க்கத்தை தூய்மையாக பின்பற்றுகின்ற பொழுதுதான் நமக்கு மறுமையிலே நபிகளாருடைய கையினால் நமக்கு அந்த ஹவுலுல் கௌசரிலிருந்து நீரை அருந்தக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சூறாவை பொறுத்தவரையில்
இந்த சூறாவில் பல்வேறுபட்ட படிப்பினைகள் இருக்கின்றன. சிறியொரு சூறாவாக இருந்தாலும் நிறைய படிப்பினைகளை சொல்லுகின்ற ஒரு சூறாவாகத்தான் இந்த சூறா காணப்படுகிறது. முதலாவது, அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். நபிகளாருக்கு உள்ள கண்ணியத்தை, கௌரவத்தை அல்லாஹு தாலா இந்த சூறாவினூடாக நமக்கு படித்து தருகிறான். அதே நேரம் இந்த சூறாவினுடைய ஆரம்பம், இறுதி, இந்த இரண்டையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா ஆரம்பத்திலே கௌசரை சொல்கிறான், அதிக நலவுகளை சொல்கிறான். அது நபிகளாருக்கு கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் நபிகளாரை பகைத்திருக்கிறார்களோ அவர்கள் அபுத்தர் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அவர்கள் எல்லா நலவுகளையும் இழந்தவர்கள் என்ற அந்த அர்த்தம் அங்கு உள்வாங்கப்படுகிறது. எனவே அல்லாஹு தாலா இங்கு சொல்லுகின்ற கௌசர், அபுத்தர் என்பது கிட்டத்தட்ட ஒரு கோணத்தில் நேரடி பதங்களாக கூட பார்க்கலாம். அப்போ இங்கு அதிக நலவுகள் நபிகளார் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு அதிக நலவுகள், அதிகமான செய்திகள் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் யார் உங்களுடைய பகைவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியங்கள் அற்றவர்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த சூறாவினுடைய இன்னொரு பகுதியாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நபிகளாரை தூற்றுவது என்பது, நபிகளாருடைய விஷயத்தில் நாம் அவமரியாதையாக நடத்தல் என்பது நமக்கு அல்லாஹ்விடத்திலே இழிவை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த சூறா நமக்கு நம்முடைய வணக்க வழிபாடுகளில் இஹ்லாஸை பேண வேண்டும் என்ற அந்த செய்தியையும் நமக்கு படித்து தருகிறது. அதே போன்று இந்த சூறாவினூடாக நாம் பெறுகின்ற இன்னொரு மிக முக்கியமான பகுதிதான் கௌசர் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் நிறைய இடம்பெற்றிருக்கின்றன. கௌசர் என்ற பகுதி சம்பந்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அந்த கௌசர் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் இந்த சூறா ஊர்ஜிதப்படுத்துகிறது. அப்படி ஒரு கௌசர் இருக்கிறது என்ற அந்த செய்தியை இந்த சூரத்துல் கௌசர் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அதே போன்று அநியாயம் செய்தவனுக்கு எதிராக, குறிப்பாக மார்க்கத்தினுடைய விஷயத்தில் இப்படி செய்தவர்களுக்கு எதிராக பிரார்த்திக்க முடியும் என்ற அந்த செய்தியையும் சில அறிஞர்கள் இந்த சூறாவில இருந்து பேசுகிறார்கள். அதே போன்று இந்த சூறாவில் இன்னும் பல அடுக்கடுக்காக அறிஞர்கள் இந்த சூறாவிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள், சிறப்பம்சங்கள் என்று நிறைய சொல்லியிருக்கிறார்கள். நாம் சுருக்கமாக இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தோம். இந்த சூறாவை ஓதுவதனால், இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஓதினால் இப்படி நிறைய பலன்கள் இருக்கிறது என்றெல்லாம் சில செய்திகள் சமூகத்தில் இருக்கின்றன. ஆனால் அப்படி சஹீஹான அமைப்பில் இந்த சூறாவை இப்படி ஓதினால், இத்தனை தடவைகள், 100 தடவைகள் ஓதினால் அல்லது 1000 தடவைகள் ஓதினால் இன்ன பாக்கியம் கிடைக்கும் என்று அப்படி வலுவான அமைப்பிலே ஹதீஸ்களில் எந்த ஒன்றும் இடம்பெற்றில்லை. எனவே இப்படியான நிகழ்ச்சிகளில் கலந்து பயன் பெறுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.